பேரிடரால் அழிந்த வீடுகள். ஜனாதிபதியால் ஆரம்பமாகும் அடுத்த திட்டம். இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். இன்று கரையை கடக்கும் தாழ்வு மண்டலம். தயார் நிலையில் அரசு. கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம். தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள ஹரிணி. பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்தின் கீழ் சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கான ஆரம்ப கட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடங்கவுள்ளது. அதன்படி குறித்த திட்டம் இன்று அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, கண்டுகம மற்றும் ராஜாங்கனைய ஸ்ரீமாபுர பகுதிகளிலும், குருநாகல் மாவட்டத்தில் நிக்க வெரட்டிய, விடிகுளியாய சந்தி மற்றும் ரிடிகம, தொடம் கஸ்லந்த பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தொடக்க வீட்டு வசதி கட்டுமான திட்டங்கள் நடைபெறும். சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் மேலாண்மை பிரிவின்படி பேரிடர்கள் காரணமாக 6500 வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளதாகவும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 113,000 உள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கேஜி தர்மதிலக ஏற்கனவே நிலம் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல் கட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசுக்கு 10 கடற்படை உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் DH-57 ரகத்தை சேர்ந்த 10 கடற்படை உலங்கு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டிற்காக விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க தூதர் ஜீலி சங் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலங்கு வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. உபகரணங்களுக்கான எந்தவித செலவுமின்றி இந்த உலங்கு வானூர்திகள் வழங்க முடிகின்றது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜூஎல் 229 என்ற விமானம் இடைநடுவில் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானம் புறப்பட்டு 2 மணித்தியாலங்கள் 21 நிமிடங்களின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கே திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் இன்று மாலை 6:44 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி புறப்பட்டுள்ளது. இருப்பினும் விமானத்தின் ஹைட்ரோலிக் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானி இது குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதையடுத்து விமானத்தை மீண்டும் திருப்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய செயற்பட்ட விமானி இரவு 9:05 மணியளவில் விமானத்தை பாதுகாப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கியுள்ளார். சம்பவத்தின் போது விமானத்தின் 179 பயணிகளும் 8 விமான பணியாளர்களும் இருந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளனர். இது தொடர்பில் தெரிவித்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் கூட்டமைப்பு தொடர்பாடல் பிரிவின் தலைவர் தீபால் பெரேரா, பாதிக்கப்பட்ட பயணிகளை மாற்று விமானங்களூடாக குவைத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாளமுகமானது இன்று அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் வேளையில் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பு ஊடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பாதிப்பு காரணமாக வடக்கு, வடமேல், கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் கண்டி, நுவரெலியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 50 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். கொழும்பு மத்தேகொட கிரிகம்ப முனுவ பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 1 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக மத்தேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் ஹொரணையை சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 17 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்க சென்ற உரிமையாளர் தீக்காயங்களுடன் கோமாகம அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 26 இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள்
கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயில் எரிந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது. தனக்கு எதிராக எதிரணிகளால் முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பிரேரணை படுதோல்வி அடைவது உறுதி என்றும் இந்த பிரேரணை மூலம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மேலும் வாய்ப்பு கிட்டும் என்றும் பிரதமர் ஹரணி மேலும் தெரிவித்துள்ளார். கண்டிக்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கை அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள கல்வி விவகாரம் தொடர்பில் பிரதமர் மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தினார். எதிர்காலத்தில் பாடப்புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும். சர்ச்சைக்குரிய பாடத்திட்டம் எந்தவொரு மாணவருக்கும் வழங்கப்படவில்லை. அச்சிடப்பட்ட மொடியோலின் அனைத்து பிரதிகளும் தற்போது முத்திரையிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தரம் 6 மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்திட்டத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமருக்கு எதிராக எதிரணிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க உள்ளன. எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திரட்டப்பட்ட நிலையில் இன்று பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மேற்படி நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமரிடம் ஊடகங்களால் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நம்பிக்கையில்லா பிரேரணை படுதோல்வி அடைவது உறுதி. எனினும் இதன் மூலம் கல்வி பற்றி கதைப்பதற்கு வாய்ப்பு கிட்டும் என்றும் அவர் கூறினார். பாடசாலை மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் இலவச பாடசாலை சீருடை விநியோகத்தை இம்முறை ஜனவரி மாதத்தில் வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலை மாணவர்கள் அத்துடன் நாடளாவிய ரீதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்கு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் இவ்வாறு இலவச சீருடை வழங்கப்பட உள்ளது. சீன மக்கள் குடியரசினால் முழுமையான அன்பளிப்பாக 11.484 மில்லியன் மீட்டர் சீருடை துணிகள் நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அந்த அனைத்து துணிகளும் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. குறித்த சீருடை துணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு எதிர்வரும் ஜனவரி 13ஆம் தேதி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்ள சுமார் 44,18,404 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் ஜனவரி 19ஆம் தேதி முதல் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு அத்துணித்தொகைகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.